Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 11th and 12th standard and 10th standardக்கான லாஸ்ட் ஒரு 15 டேஸ் தான் இருக்குது. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு லாஸ்ட் 15 டேஸ் 15 நாள் கிட்ட தான் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க தமிழ் எக்ஸாமுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவீங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு 15 நாளைக்கும் கீழே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு 2 வீக்ஸ் இந்த 2 வாரத்துல நீங்க படிக்கிறது ஓகே, நீங்க படிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. நான் நிறைய பிளான் கொடுத்துட்டேன். பட் எப்படி படிக்கணும் அப்படிங்கறத ஒரு முக்கியமான ஒரு 7 டிப்ஸ் வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 7 டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க, இந்த 7 பிளானை வந்து உங்களுடைய படிப்புல இந்த 7 சீக்ரெட் டிப்ஸ், இதை வந்து உங்களுடைய சீக்ரெட் டிப்ஸா வச்சுக்கிட்டாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், எதை வேணாலும் எடுத்துங்க. இதை உங்களுடைய ஸ்டடியில உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல இன்க்ளூட் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி நீங்க ஒரு டிஃபரன்ஸ் வந்து பார்ப்பீங்க. இதுக்கு முன்னே நீங்க படிச்சதுக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க படிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் கண்டிப்பா வந்து இருக்கும். ஒரு நல்ல மதிப்பெண் வந்து உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு ஷார்ட் டைம்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து படிக்க முடியும், கிளியரா படிக்க முடியும், மறக்க முடியாத அளவுக்கு. ஸோ அது எப்படி, என்னென்ன அந்த 7 டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த 7 டிப்ஸ்ல ஒரு சில டிப்ஸ் வந்து எனக்கு செட் ஆயிருக்குது. நான் நிறைய டிப்ஸ் இதுல எல்லாமே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து இதுல நிறையாது வந்து கண்டிப்பா மார்க்ல என்னோட நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, ஸோ நான் எடுக்கிற மார்க்ல எனக்கு நிறைய வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நான் என்ன பண்றேன், நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இப்போ நீங்க எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா, பப்ளிக் எக்ஸாம் நாளைக்கே எக்ஸாம்னு சொல்றாங்க அப்படின்னா உங்களால எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் 100க்கு அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ எம் ரியலி சாரி, கொஞ்சம் இருமல், பழனிக்கு நடைப்பயணம் போயிட்டு அந்த குளிர் அதனால வந்து கொஞ்சம் இருமல் ஆயிடுச்சு, சாரி. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டடி என்விரான்மெண்ட், ஆப்டிமைஸ் ஸ்டடி என்விரான்மெண்ட். இது வந்து எல்லாருக்குமே செட் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சில பேருக்கு கண்டிப்பா அது ரொம்பவே செட் ஆகும். எனக்கு வந்து இது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ஏன்னா வந்து ஒரு சில பேருக்கு வந்து கிளாஸ் ரூம்ல எல்லாரும் கீழே படிச்சா மெமரிஸ் ஆகும். ஒரு சில பேருக்கு வீட்டுல தனியா ஒரு தனி ரூம்ல உட்காந்து படிச்சா மெமரிஸ் ஆகும். ஒரு சில பேருக்கு வீட்டுல இருந்து கிளாஸ் ரூம் தனி ரூம்லாம் வேணாம், வீட்டுல இருந்து படிச்சாவே போதும், ஆளு போயிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, தனியா இருந்து படிக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிளேசஸ் வந்து படிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து எந்த பிளேஸ் வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும் அந்த பிளேஸ்ல இருந்து படிங்க. எனக்குலாம் பாத்தீங்கன்னா எஸ் ஆப்வியஸ்லி வந்து எனக்கு வந்து இந்த தனியா இருந்து படிக்கிறதா பிடிக்கும். தனியா இருக்கணும், தனியா இருந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்து படிக்கிறதா எனக்கு பிடிக்கும். ஸோ அதான் இது. ஸோ கீப் ஃபோன் சைலண்ட். ஸோ அதாவது உங்களுடைய மொபைல் வந்து சைலண்ட்ல போட்டுருங்க. இல்லை நீங்க படிக்கல வந்து சுவிச் ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் ஒன்றும் கிடையாது, அதை படிப்பை தாண்டி அது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து சைலண்ட்ல போட்டுட்டு படிங்க. அதான் வெரி இம்பார்ட்டன்ட் டிப். ஃபர்ஸ்ட் டிப் வந்து அந்த பிளேஸ், நீங்க படிக்கிற பிளேஸ் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு பிளேஸ்ல உட்காந்து படிங்க. அது கண்டிப்பா வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தி. இப்போ நான் நார்மலா வந்து இப்போ நான் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து படிக்கிறதுக்கும் வீட்டில் உட்காந்து படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நீங்க உட்காந்துருக்க பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து கொஞ்சம் பாத்துங்க. செகண்ட் வந்து ஆக்டிவ் லேர்னிங். தொடர்ந்து வந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அந்த படிச்சுக்கிட்டே இருக்கல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இல்லை இப்போ மேத்தமெட்டிக்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் படிக்கிறீங்கன்னா அந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எழுதி நோட்ஸ் எடுக்கிறது. டேக் நோட்ஸ் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். ஸோ இப்போ கொஸ்டின் வந்து ஒரு மாதிரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தியரி கொஸ்டின்ஸ், பிசிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க, நியூட்டன்ஸோட கூலிங்லாம் அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. அந்த ஆன்சர் நீங்க ஃபுல்லா படிச்சிருக்கீங்க. பட் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும்ல, இது ஆன்சர் என்னது, இது எப்படி. ஸோ ஷார்ட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்களே, அதை வந்து உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்ல சொந்தமா நீங்க ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து எழுதி வச்சுக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து டீச் த மெட்டீரியல் டு சம் ஒன். ஓகேங்களா? இது வந்து இந்த செகண்ட் ஸ்டெப் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுமே நோட்ஸ் நானுமே எடுப்பேன். பட் இந்த செகண்ட் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலா உள்ளது. நம்ம படிக்கிறதே யாருக்காவது சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ரொம்ப 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 மெமரிஸ் ஆகும். இப்போ நான் ஒரு மேக்ஸ்ல ஒரு ப்ராப்ளம், ஒரு கொஸ்டின் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த நான் படிச்ச கொஸ்டினை வேற என் ஃப்ரெண்டுக்கோ இல்லை யாருக்கோ நான் சொல்லி கொடுக்கல. ஸோ அப்போ சொல்லி கொடுக்கல எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நான் ஒரு ஸ்பிரிட்டோட சொல்லி கொடுப்பேன். அப்போ எனக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுனாலும் நான் சொல்லி கொடுக்கல, அது எனக்கு கிளாரிஃபை ஆயிரும். ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த கொஸ்டின் ரொம்பவே ஸ்ட்ராங்கா மெமரிஸ் ஆயிரும். ஸோ அந்த யாருக்காவது நீங்க டீச் பண்ணணும் சம்மன், அது யாருக்காவது டீச் பண்ணல, டீச் யோர் செல்ஃப். நான் வந்து யாருக்கும் கேட்டா சொல்லி கொடுப்பேன், இல்லை அப்படின்னா வாண்டடா போய் கேட்க மாட்டேன். எனக்கே நான் சொல்லி இப்போ நான் படிக்கிறேன்னா
இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2x + 3y = 0 அப்படின்னு எனக்கு நானே சொல்லி கொடுத்துக்குருவேன். ஸோ அந்த மாதிரி நீங்க யாருக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது கேட்டா சொல்லி கொடுங்க. வாண்டடா நீங்க போய் யார்ட்டையும் கேட்க வேணாம். கேட்டா சொல்லி கொடுங்க. இல்லையா உங்களுக்கு நீங்களே சொல்லி டீச் பண்ணி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது போமோடோரோ டெக்னிக்னு ஒன்று இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா ஒவ்வொரு 25லேருந்து 50 நிமிஷம், அதாவது ½ an hourலேருந்து 1 hour, எவ்ரி 25 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ் வந்து படிங்க. ஒரு ஒரு இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தொடர்ந்து ஒரு 25லேருந்து 50 மினிட்ஸ் வரைக்கும் தாராளமாக ஒவ்வொரு ஆளுக்கு இப்போ என்னால் ஒரு ½ an hour படிக்க முடியும், 1 hour என்னால் சாலிடாக வந்து 50 மினிட்ஸ்க்கு மேலே என்னால் படிக்க முடியும். உங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு, 40 மினிட்ஸா 45 அந்த மாதிரி 25 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பிரேக். இப்போ நீங்கள் ஒரு 50 மினிட்ஸ் தொடர்ந்து படிக்கிறீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பிரேக்னா வந்து அந்த நேரத்தில் டக்குன்னு மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த இடத்துலையுமே பிரேக்குங்கிறது வந்து நீங்கள் மொபைல் ஃபோனையோ டிவி போட்டு பார்க்குறதோ லேப்டாப் எடுத்து கேம் விளையாடுறது அந்த மாதிரி இது கிடையாது. பிரேக்குங்கிறது நீங்கள் தொடர்ந்து படிச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன். புக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேற யோசிக்கலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணி அந்த மாதிரி யோசிக்கலாமே தவிர ஸோ மொபைல் ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப் பார்க்கறது தட் இஸ் நாட் பிரேக். அது இன்னும் உங்களை டிஸ்ட்ராக்டிவா தான் இருக்கும். ஸோ பிரேக்குங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட். நான் ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருப்பேன் பிரேக் எடுங்க அப்படின்னு. அதை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பிரேக் அப்படின்னா நீங்க அந்த 10 நிமிஷத்துல போய் டிவி பார்க்க அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் எந்திரிச்சு நடங்க, ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க, தண்ணி குடிங்க, இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி பிரேக். ஓகேங்களா? ஸோ அதை விட்டுட்டு மொபைல் ஃபோன் இடையில யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு 25லேருந்து 50 மினிட்ஸ் படிக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் 4 cycles டேக் 20 to 30 மினிட்ஸ் பிரேக். அதாவது இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் படிக்கிறீங்க, தென் 10 மினிட்ஸ் பிரேக். After that ஒரு 50 minutes, 10 minutes break, 50, 10 minutes break, 50, 10 minutes break. இந்த மாதிரி ஒரு 4 டைம் ஆனதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ், ஒரு ½ an hour கிட்ட வந்து நீங்க தாராளமா ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துட்டு அடுத்து அகைன் வந்து அதை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அது வந்து உங்களுடைய இந்த பிரேக் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனிதனுடைய மைண்ட் செட் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் அ ஹியூமனா ஸோ ஒரு தொடர்ந்து நம்மளால ஒரு 25லேருந்து 50 மினிட்ஸ் தான் நம்ம ஒரு கான்சன்ட்ரேஷனோட படிக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா நம்ம என்னதான் படிக்கிற மாதிரி இருந்தாலும் ஆக்டிவா ஒரு லேர்னிங் வந்து நம்ம கிட்ட இருக்காது. ஸோ அதனால இந்த பிரேக்குங்கிறது கம்பல்சரி தான். உங்களுக்கு என்னதான் படிக்கிற மாதிரி இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸாவது பிரேக் எடுத்துட்டு படிங்க. ஸோ பிரேக் இஸ் வெரி எசென்சியல். அண்ட் அட் த சேம் டைம் பிரேக் எடுக்கிறதுங்கிறது நீங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, சும்மா ஒரு ரிலாக்ஸேஷன் பிரேக் தான். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டிஸ் அண்ட் பிளான். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிஸ் பண்ணுங்க. எது வந்து உங்களுக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட், நீங்க எதை ஃபர்ஸ்ட் படிக்கணும், எதுல நீங்க வீக்கா இருக்கீங்க, உங்களுக்கு கஷ்டமான ஒரு டாபிக் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி அதுக்கு வந்து ப்ரியாரிட்டிஸ் கொடுத்து அதை வந்து கொஞ்சம் வந்து நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது மெமரி பூஸ்ட் டெக்னிக் விச் இஸ் மைண்ட் மேப் ஸ்டடி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கொஸ்டின் வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டைப்ஸ் ஆஃப் சம்திங், இப்போ டைப்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு கொஸ்டின் சாயில்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கிறப்ப அதோட டைப் இந்த மாதிரி நீங்க எழுதுவீங்களா, இத்தனை டைப் இருக்குது, இதுல இது ஒரு 2 டைப்பு, இது ஒரு 3 டைப் இருக்குது, இது ஒரு டைப் இருக்குது. ஸோ இது இப்படின்னா அந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப்பு இல்லை டயக்ராம் மாதிரி இப்போ சம்திங் ஏதோ படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டயக்ராம் மாதிரி போயிட்டு பாயிண்டா சாரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் டயக்ராம் ஆர் மைண்ட் மேப் அந்த மாதிரி போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஸோ என்னதான் நம்ம தொடர்ந்து படிச்சு எவ்வளோ தோணாலும் எக்ஸாம் டயத்துலையோ இல்லை அதுக்கு நம்ம படிக்க போகிற நேரத்துலையோ நமக்கு ஒரு சின்ன ஃபீவரோ கோல்டோ இப்போ என்ன மாதிரி இருமல் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா, இப்போ எனக்குமே எக்ஸாம் வருது, பட் எனக்கு இந்த நேரத்தில் இருமல் எப்படி சொல்ல எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் போலேயே இருக்குது. தொடர்ந்து ரெஸ்ட் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண முடியலை என்னால், என்னன்னு தெரியல. ஸோ அதனால தான் வீடியோஸ் கூட அவ்வளோ கண்டினியூஸாக என்னால் போட முடியலை. நிறைய ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது எனக்கு. ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஹெல்த்தை வந்து பார்த்துக்குங்க. டெய்லி வந்து ஒரு 7லேருந்து 9 மணி நேரம் தாராளமாக தூங்க. 8 hours ஸ்லீப் கம்பல்சரி. ஸோ நிறைய பேர் படிக்கிறேன் நைட்டு ஒரு 12 o'clock வரைக்கும் படிச்சுட்டு மார்னிங் 3-4 o'clockலாம் எந்திரிச்சிருங்க. ஸோ அது வேணா ஒரு 7 to 9 o'clock வரைக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு ரெஸ்ட் எடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 7 hours ஆகுது நீங்க பிரேக் ஸ்லீப்பிங் டைம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தண்ணி அதிகமாக குடிங்க, நல்ல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டலில் சாப்பிட்றதா, நான் இப்போ ஒரு 2 years ஹோட்டலில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் நான் நேட்டிவ் விட்டு வந்துட்டேன். ஸோ வீட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் வெளில. ஸோ அதனால் ஹோட்டல் சாப்பாடு தான். ஸோ நானே அதை அவாய்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். பட் சுச்சுவேஷன் அப்படி இல்லை, என்னால் சமைக்க முடியாது. ஸோ ஐ டோன்ட் நோ அபவுட் த குக்கிங். ஸோ அதனால் நான் வந்து ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றேன். ஸோ பட் உங்களுக்கு அப்படி இல்லை, நீங்கள் வீட்டில் இருந்தால் போவீங்க மேக்ஸிமம். இல்லைன்னா ஹாஸ்டலில் இருப்பீங்க, ஹாஸ்டல் ஃபுட் ஹோம் ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க. ஹாஸ்டல் ஃபுட்டோட அந்தளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் மேக்ஸிமம் 99% வீடியோ பார்க்குறவங்க வீட்டில் இருந்தால் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஹோம் ஃபுட் எடுத்துக்கோங்க. ஜங்க் ஃபுட்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே,
எக்ஸசைஸ்னா பெரிய எக்ஸசைஸ்லாம் இல்லை, சும்மா காலையில் எழுந்திரிச்சோம் பேசிக் எக்ஸசைஸ் ஏதாவது ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுங்க, 5 to 10 மினிட்ஸ். ஓகே. அடுத்தது மல்டி டாஸ்கிங் அவாய்ட் பண்ணுங்க. மல்டி டாஸ்க்னா நிறைய பேர் வந்து ஒரு டார்கெட்டே இல்லாம இப்போ திடீர்னு ஒரு பிசிக்ஸ் படிப்பாங்க, திடீர்னு கெமிஸ்ட்ரி எடுத்துருவாங்க, திடீர்னு மேக்ஸ், திடீர்னு தமிழ், அந்த மாதிரி இல்லாம ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி இப்போ நான் நெக்ஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ் அல்ல இன்னைக்கு ஃபுல்லாவே நான் இந்த சப்ஜெக்ட் தான் படிக்க போறேன் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ அதுல ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் ஒன் சப்ஜெக்ட் அட் எ டைம், கீப் டிஸ்ட்ராக்ஷன் அவே. டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம அதை படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்க வந்து நிறைய வந்து கேதர் பண்ணலாம். சும்மா வந்து இப்போ நான் மேக்ஸையும் படிச்சு பிசிக்ஸையும் படிச்சு கெமிஸ்ட்ரி இது வந்து எப்போ இது மெயினா அப்ளிகேபிள் ஆகும்னா பப்ளிக் எக்ஸாம் நாளைக்கு மேக்ஸ் வச்சுக்கோங்க, உங்களுக்கு 12 சாப்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 12 பாடம். ஸோ இந்த 12 பாடத்துல ஒவ்வொன்றா படிக்க மாட்டான், இதை ஒன்று பாதி படிச்சுட்டு திடீர்னு அடுத்த சாப்டர் போயிடுவான், அதை படிச்சுட்டு இன்னொரு வேற சாப்டர் போயிடுவான். ஸோ அந்த மாதிரி போறது ஸோ எல்லாமே கடைசியில் மறக்கிற மாதிரி ஆகும். ஸோ அதனால ஒன்று படிச்சாதான் அதை தெளிவாக படிங்க. ஸோ தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன் திங்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதை கம்ப்ளீட்டா உங்களுக்கு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மற்றதுக்கு மூவ் ஆகலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தீஸ் 7 டிப்ஸ் நான் உங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினைச்சேன். ஐ திங்க் நான் 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. இனிமே நீங்க படிக்கிறதுல இந்த இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இல்லை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிரேக் எடுக்கிறது, இந்த ஸ்லீப்பிங் சைக்கிள் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். இது என்ன மேபி இது வந்து ஒரு சில பேர் எந்த இடத்துல இருந்து படிக்கலாம். ஸோ அவங்களுக்கு மேபி இது அவ்வளோ செட் ஆகாது. அண்ட் ஐ திங்க் ஆல் அதர் இது எல்லாமே நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே மேபி இந்த மைண்ட் மேப் இது கூட அவ்வளோ செட் ஆகாம இருக்கலாம், நிறைய டேரக்டாகவே படிச்சுருவாங்க. ஸோ இந்த 2 தவிர பேலன்ஸ் 5 வந்து கம்பல்சரி எல்லாருக்குமே ரொம்பவே செட் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.